மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே +2 மாணவி பாலியல் கொலை செய்யப்பட்ட நிலையில் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்யுமாறு மறியல் போராட்டத்தில் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். போலீசார் கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தியும் அவர்கள் கலைந்து செல்லாமல் குற்றவாளியை கைது செய்யும் வரை போராட்டத்தை தொடரப்போவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியையும் காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே +2 மாணவி பாலியல் கொலை செய்யப்பட்ட நிலையில் அங்கு உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குற்றவாளியை விரைந்து கைது செய்ய கோரி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். போலீசார் போராட்டத்தை கைவிடுமாறு அறிவுறுத்தியும் அவர்கள் கலைந்து செல்லாமல் குற்றவாளியை பிடிக்கும் வரை கலைந்து போவதில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் முத்துராமன். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே இந்த மாணவியானது 12ஆம் வகுப்பு மாணவியானது மரணம் குறித்து இந்த தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையான குறுக்கு சாலையில் அவர்கள் உறவினர் மற்றும் அந்த அரசியல் கட்சியினர் மற்றும் பல்வேறு அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் 6 மணி நேரத்துக்கு மேலாக அச்சாலையில் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த பலன் அளிக்காமல் தொடர்ச்சியாக குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், அவர்களை என்கவுண்டர் போட வேண்டும், அந்த குடும்பத்திற்கு நிதி வழங்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ச்சியாக 6 மணி நேரத்துக்கு மேலாக தற்சமயம் இந்த சாலை மிகவும் சம்பித்து இந்த சாலைகள் மாற்று வழியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இதுக்கு நியாயம் வேணும், அதேமாதிரி இந்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என பல்வேறு கட்டமாக இப்போது இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். நீங்கள் இந்த குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்றால் தொடர்ச்சியாக இரவு முழுவதும் இந்த சாலை மறியல் தொடரும் என அப்பகுதி மக்கள் மற்றும் அந்த உறவினர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர்.